என்ன சுரேஷ் விளையாடுறியா? 2 நாள் தான் லீவுங்கற, அதுக்கே டெல்லில இருந்து இங்க வந்த? போன்லயே பேசிருக்கலாம்ல. அத்தைய பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஓஹோ, அப்ப அத்தைய பார்த்துட்டு அப்படியே கிளம்பி இருக்கலாம்ல, இங்க எதுக்கு வந்த? சரி, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அத்தை பொண்ணை பார்க்காம போனா தப்பாயிடும்ல. போன போதுன்னு வந்தியாக்கோ, அப்படியே மூஞ்சில குத்திடுவேன். படவா. என்ன படவா? சுரேஷ், கைய விடு முதல்ல, யாராவது பார்க்க போறாங்க. பார்த்த என்ன, நீ தானே ஹெச்எம். விடு, ஸ்டூடண்ட்ஸ் யாராவது பார்க்க போறாங்க. ஸ்டூடண்ட்ஸ்னா உனக்கு அவ்வளவு பயமா? அப்பா. கிச்சா, என்ன பித்து பிடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் ஏன் ரூம்லயே அலைஞ்சிட்டு இருக்க? தண்ணி குடிக்க வந்தேன் டீச்சர். ஏன் கிளாஸ் ரூம்ல தண்ணி இல்ல? ஆயா எடுத்து வைக்கல, அதான். சாரி யார் டீச்சர்? இப்போ உனக்கு அது ரொம்ப முக்கியம் இல்ல? என் மாமா பையன். ஹாய். அந்த வாட்ச்மேனை கோல்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி ½ an hour ஆச்சு. எங்கயாவது சினிமா போஸ்டர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறான். போய் சீக்கிரமா வர சொல்லு. சரி டீச்சர். ஐயோ, பாத்து போங்கடா, பாத்து போங்கடா. யோ வாட்ச்மேன், கடைக்கு போயிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? இப்போ வர ஹெட்மிஸ்ட்ரஸ் என்னைய போட்டு திட்டுறாங்கல்ல, கொண்டா. என்னடா ரொம்ப சலிச்சுக்கிற? இங்கிலீஷ் வாத்தியார் கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுக்குறான், தமிழ் வாத்தியார் கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுக்குறான், அசந்தா ஆய அவசரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை கொடுக்குறான். 4 கையில வேலை செய்யறதுனா நாராயணனா? போடா, ஆளுகளை பாரு. என்ன லுக்கு, போ. மீதி காசு? மீதி காசா? என்னடா அம்மாவுக்கு அக்கௌண்டன்ட் மாதிரி பேசிட்டு இருக்க? கலரை நீ கொண்டு கொடு, காசை நாங்க கொண்டு கொடுத்துக்கிறோம். 1 2 கிடைக்க முடியாது, அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. போ போ போடா போடா, போ போ. ஆளுகளும் ட்ரெஸ்ஸுகளும் ரொம்ப சின்சியர் ஃபெலோவா இருக்கானா? இந்த ஆயாவை கூப்பிட்டு ஆட்டைய போடலான்னு பார்த்தா அவளையும் காணா, பியூனையும் காணா. அவன் தள்ளிட்டானோ? ஆஹா. ஏய், எனக்கு இல்லடா. உடைச்சு கொடு. டீச்சர் கையவா பிடிக்கிற? இப்ப பாரு வேடிக்கைய. முட்டாள் முட்டாள், பார்த்து கொடுக்க கூடாது. மூஞ்சி பாரு, காக்கா வடைய கொத்துற மாதிரி. நீ உடனே சொன்ன உடைச்சிட்டா. விடு விடு. செய்யறதையும் செஞ்சுட்டு செல்ல மாதிரி நிக்கிறது பாரு. சின்ன பையன் பாவம். போடா போ. கிளாஸ்க்கு போ. மார்கழி மாசத்தில் பஜனை செய்வோம், பஜனை செய்வோம். மார்கழி மாசத்தில் பஜனை செய்வோம், பஜனை செய்வோம். மார்கழி மாசத்தில் பஜனை செய்வோம், பஜனை செய்வோம். மார்கழி மாசம் வந்தாலே மனசுலாம் அப்படியே குளிருதுடா. நாயும் அப்படிதான், நீயும் அப்படிதான். போடா, நீயும் அப்படிதான். டேய், அங்க பாரா. குளிர்ச்சி குளிர்ச்சி கோலம் போடுத நானே தானே, மனசு குளிர்ச்சி தட்டி தந்தானே தானே. குளிர்ச்சி குளிர்ச்சி கோலம் போடுத நானே தானே, காடி மனசு. எவன்டா அவன் பொறுக்கி பசங்க? நம்ம ஸ்கூல் பசங்களா? குட் மார்னிங் டீச்சர். போதும் போதும், உங்களுக்கு எல்லாம் பொழுது விடிஞ்சிட கூடாது. ஏண்டா ஸ்கூல்ல தான் பொறுக்குறீங்கன்னு பார்த்தா இப்ப தெரு தெருவா பொறுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க தான் எங்களுக்கு தெரியாதுங்க டீச்சர். பின்னால இருந்து பாக்கும்போது சின்ன பொண்ணு மாதிரியே இருந்துச்சு டீச்சர். நீங்க இந்த தெருல தான் இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது டீச்சர். நான் வேணா பெருக்கட்டுமா டீச்சர்? இந்த பொறுக்கிறது பெருக்கிறதுலாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. போங்கடா போங்கடா சொல்றேன்ல. குரங்குங்க. வா வா வா. போடா, பாக்காத. நாளைக்கு தானே குடியரசு தினம், இன்னைக்கே கொடி குத்துறீங்க? அதெல்லாம் நான் கேட்க கூடாது, நாங்க அட்வான்ஸா குத்துறோம். போ. வா. அப்படிதான் அழகா இருக்கு. போ. வா வா சாருமதி. இங்க சும்மா கத்தாத, போ. ஏய் சுப்பு, என்னடி அந்த பக்கம் போகாதடி. அந்த டேனியல் பையன் கொடி குத்தி கலட்ட பண்ணிட்டு இருக்கான். போடி. போட, உனக்கெல்லாம் கொடி கிடையாது. போட சுப்பு, இங்க வா. என்னடா? ஓடியா ஓடியா ஓடியா, கொடி குத்திக்கலாம். வா, நான் குத்தி விடுறேன். வா வா வா. கொடி குத்திக்க எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போடா. என் வேலையே இதான் பாப்பா. கிட்ட வர கூச்சமா இருக்குதா? வேணா, நானே வரேன். ஏய், நின்றி.
ஏய் நான் பாக்குற நான் லுக்கு பருப்பா நீ ஏய் வெளிய வா கொடி குத்துன வா முறையாத வா அச்சுவியா அட்ரா ஏய் அட்ராண்ணா ஏய் என்ன பண்ற? ஏன்டா இப்படி நடந்துக்கிற? அசிங்கமா இல்ல? எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்கியே, அறிவில்ல? கொடி குத்துன தப்பா டீச்சர்? செருப்பு பிஞ்சிடும். உன் தங்கச்சி இதே ஸ்கூல்ல தானே படிக்கிறா, அவளுக்கு இந்த மாதிரி கொடி குத்தி விடுவியா? ராஸ்கல், நீ சைக்கிள் ஸ்டாண்ட்ல என்னென்ன திமிர்த்தனம் பண்ணேன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. மூஞ்சி முகரையும் பாரு. நாளைக்கு உன் பேரண்ட்ஸோட தான் நீ ஸ்கூலுக்கு வரணும். போடா போ. நீ என்ன பெரிய ஹீரோவா? அவன் ஏதாவது தப்பு செஞ்சு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இந்த அதிக பிரசங்கித்தனம் எனக்கு பிடிக்காது, புரியுதா? போங்க. போ போ. நீ போ முதல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்க்கு போங்க. போங்க போங்க. விட்டா தேட்டருக்கு போயிடுவாங்களாக்கா?